நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலும் குறிப்பாக பல்வேறு இடர்பாடுகள் மத்தியிலே நன்மையை தருகின்ற தேவன், நம்மை கண்ணோக்கி பார்த்து நமக்கு கிருபையை அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோட யாவரையும் வணங்கி இந்த நாளுக்குரிய தியானத்திற்குள்ளாய் உங்களை நான் அழைக்கின்றேன். இன்றைய நாளுடைய தியானம் பன்மை தன்மை, மானுட பொதுமையும் பற்றுறுதி பகிர்வும் என்ற தலைப்பு. மானுட பொதுமையும் பற்றுறுதி பகிர்வும், காமன் ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங். காமன் ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். நம்முடைய சிந்தனைக்கு செல்வதற்கு முன்னதாக தலையை தாழ்த்தி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றி சுவாமி. எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் 8 மாதங்கள் பத்திரமாய் கரம் பிடித்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளை நாங்கள் சந்திக்கிறோமே, அதுவே நீர் எங்களுக்கு செய்த மகா பெரிய கிருபை ஆண்டவரே. நமக்கு சித்தமானால் புதிய செப்டம்பர் மாதத்துக்குள்ளாய் நாம் நுழைய கிருபை தான். இன்றைய நாள் தியானத்தை ஆசீர்வதி. தியானிக்கப் போகிற அத்தனை நண்பர்களோடும் குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் உமது ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவநாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே. மனநிலை தவறி மருகினேன் நானே, மனநிலை தவறி மருகினேன் நானே. மாசேலானே அனுகூலனர்கோனே. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே. அருள்நாயகனே அம்பரதீசா, அருள்நாயகனே அன்பரதீசா. ஆதியாய் நின்ற பேர் அருள் நிறை பாசாம், மருள் பவனாசா மனுகுலராசா. மருள் பவனாசா மனுகுலராசா. மகிமை அடைந்த மகத்துவ தேசா. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே. திரளின் பாவங்கள் தீர்த்திடவாராய், திரளின் பாவங்கள் தீர்த்திடவாராய். தீமை மறந்து சீர்பெற கூறாய். கரகுணமாக்கி கலிந்தனை சேராய். கரகுணமாக்கி கலிந்தனை சேராய். களிப்புடன் பாடிட கருணை கண் பாராய். தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே. அன்பு இறை மக்களே, மிக அருமையான ஒரு பாடலை நாம் பாட கேட்டோம். இந்த பாடலுடைய சாரம், என் ஆண்டவரே, நான் பாவங்கள் அதிகமாய் செய்திருக்கிறேன், தீமைகள் அதிகமாய் செய்திருக்கிறேன். என்னை மாற்றி குணமாக்கி என்னை ஸ்திரப்படுத்தும் என்ற அர்த்தமே இந்த பாடலுடைய முக்கியமான பொருள். ஆகவே இதனை அடிப்படையிலே நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷத்தை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய பாவ மன்னிப்புக்காக இறை வேண்டுதல் செய்வோம். குறிப்பாக இன்றைய நாளுடைய தலைப்புக்கு நாம் கடந்து போவோம். பன்மைத்தன்மை, மானுட பொதுமையும் பற்றுறுதி பகிர்வும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். எருசலேம் ஆலயத்திலே கிமு, அதாவது கிறிஸ்து பிறவதற்கு முன்னதாக 168ஆம் ஆண்டிலே தீயவர்கள் கிரேக்க மன்னன், அதாவது கிரேக்க மன்னன் அந்தியோக் 4 எப்பினஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க மன்னன் கிமு 168 இஸ்ரவேல் தேவாலயத்திலே நுழைந்து பலிபீடத்திலே ஒரு பன்றியை பலியிட்டார். ஒருவேளை அவனுக்கு இந்த வெறுப்பு, இந்த கிறிஸ்தவ மதத்தின் மீது இருந்த வெறுப்பு, எருசலேம் தேவாலயத்தின் மீது இருந்த வெறுப்பு வெளிப்படையாய் தெரிந்தது. பலிபீடத்திலே நுழைந்தவன் ஒரு பன்றியை பலியிட்டான். அன்றைய நாள் தொடங்கி யூதர்கள் சமய உணர்வு புண்படுத்தப்பட்டது. யூதர்கள் மிக மிக கோபம் கொண்டார்கள் கிரேக்கர்கள் மீது. அதே நம்முடைய தேசத்திலே எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட 1857 கிழக்கிந்திய கம்பெனியானவர்கள் சண்டை, 2வது உலக போரில் மூடும் பொழுது இஸ்லாமியர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட தோட்டாக்களிலே பன்றி கொழுப்பை தடவி கொடுத்தார்கள். இந்துக்களுடைய தோட்டாக்களிலே பசுவையுடைய கொழுப்பை தடவி கொடுத்தார்கள். அன்றைய நாளிலே ஒரு பெரிய பூகம்பமே வெடித்தது என்று சொல்லலாம். இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் மீது, கிழக்கிந்திய கம்பெனியர் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பொழுது கூட ஆயிரக்கணக்கான பேர் மாண்டார்கள். இதன் சாராம்சம் எல்லாவற்றையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது பன்மைத்தன்மை இல்லை, பொது உடைமைத்தன்மை இல்லை, காமன் ஹியூமானிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங் என்று சொன்னார்களே, அந்த ஷேரிங் பகிர்தல் இல்லை. பற்றுறுதியின் பகிர்தல் இல்லாமல் போனதினாலே, மானுடத்தை பொதுமையாய் கருதாதினாலே, மானுட தன்மையை ஒன்றாக சேர்த்து அனுபவிக்கிறதுனாலே இந்த நிலைமை இவ்வுலகத்திலே ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். வித்தியாசம் பொதுவானது. ஒரே குடும்பமாயிருந்தாலும் மதமாயிருந்தாலும் வித்தியாசங்கள் உண்டு. சாதாரணமாய் நாம் பார்க்கக்கூடிய மரங்களிலே, இன்னும் சாதாரணமாய் பார்க்கக்கூடிய கனிகளிலே கூட வித்தியாசம். ஒரே பெயர் தான் மாங்கனி. மாங்கனியிலேயே பல வித்தியாசமான பெயர்கள், வாழைக்கனியிலேயே பல வித்தியாசமான பெயர்கள், நாம் அன்றாடம் யூஸ் பண்ணுகின்ற அந்த மீன் இனத்திலேயே வித்தியாசமான பெயர்கள். அப்படியானால் வேற்றுமை, அதுவும் குறிப்பாக இந்திய தேசமானது பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள், பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு இனத்திலே உழன்று கொண்டிருக்கிறவர்கள், மொழி பேசுகிறவர்கள், மாநிலத்தவர்கள், இப்படி வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்திய தேசத்தினுடைய புனிதத்தன்மை. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபையிலும் வித்தியாசங்கள் உண்டு, தேசத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. நாம் பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற மரம், செடி, கொடிகள், பழங்கள், கனிகள் எல்லாவற்றிலும் கூட வித்தியாசங்கள் உண்டு. அப்படியானால் இந்த பிரிவினைகளை அகற்றி பன்மைத்தன்மையோடு எல்லாவற்றையும் ஒரே கண் கொண்டு நோக்க வேண்டும் என்பதுதான். இந்த வித்தியாசம் அகல வேண்டுமானால் அன்பின் பகிர்தல் சொன்னாங்க. ஃபெய்த் ஷேரிங், விசுவாசத்தினுடைய பற்றுறுதியினுடைய அந்த ஷேரிங், பகிர்தல் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அப்படியானால் இந்த விசுவாசத்தின் பகிர்தலிலே 3 தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதல் தலைப்பு மரபை தாண்டிய பற்றுறுதி பகிர்வு. மரபை தாண்டிய பற்றுறுதி பகிர்வு. யோனாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுது நான் இதை சொல்லவில்லையா, நான் இதை சொல்லவில்லையா, இது நிமித்தமே, இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். யோனாவினுடைய வாழ்க்கை வரலாறு மிக அருமையான. யோனா என்பவன் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, பக்தியான ஒரு தீர்க்கதரிசி.
உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. அநேக தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்களே, அவர்களில் சிரேஷ்டமானவன் இந்த யோனா. அப்படிப்பட்ட யோனா தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். பொதுமைத்தன்மையை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பகிர்தலை இணைத்து பார்க்கவில்லை. அந்த பகிர்தல் என்பது பற்றுறுதியின் பகிர்தல் என்பதை மறந்துவிட்டான். ஆகவே ஒவ்வொரு மதமும் மரபுசார் கட்டளைகள் உண்டு. ஒவ்வொரு மதத்திற்கும் மரபுசார் கட்டளை என்பது ஒரு வேலியாக அமைந்திருக்கிறது. இந்த செயற்கையான இந்த வேலியை நாம் தாண்டி வர வேண்டாம். யோனாவால் தாண்டி வர வேண்டும். ஏன் என்று சொன்னால், யோனா யூதன், ஒரு யூத தீர்க்கதரிசி. இவன் செல்ல நினைக்கின்ற இடம் நினைவே பட்டணம். அதாவது அந்த நினைவே பட்டணம் என்பது இவர்களுடைய யூதர்களுக்கு விரோதமான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்கு போய் அங்கே தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே முதலாவதாக இந்த யோனா தன்னுடைய மறுப்பை தெரிவித்து போகிறேன் என்று ஒப்புக்கொண்டு எதிரடியான செயலில் ஈடுபடுகிறான். ஒரு மிஷினரி. யோனாவின் புஸ்தகமே ஒரு மிஷினரி புஸ்தகம். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட். 4 அதிகாரம் தான். அரை மணி நேரம் உட்கார்ந்தோம்னா நல்ல. ஆனால் ஆழ்ந்து நாம இந்த 4 அதிகாரங்களை வாசித்தா தெளிவாக தெரிகிறது. என்ன? பன்மைத்தன்மையை கர்த்தர் விரும்புகிறார். மரபு தாண்டிய பற்றுறுதியின் பகிர்வை கர்த்தர் விரும்புகிறார். யூத மக்களின் எதிரி நினிவே பட்டணத்தை சார்ந்த அசிரியா மக்கள். இது நன்றாக தெரியும் யோனாவுக்காகவே தான் இவன் என்ன பண்றான், அந்த இடத்திற்கு போக முடியாதபடி தடை போட்டுக் கொள்கிறான். ஒரு வேலி அமைத்துக் கொள்கிறான் தனக்குள்ளதாகவே. இதையே நீங்க முதல் அதிகாரத்தில் போகும்போது யோனாவின் புத்தகத்தில் 1 அதிகாரம் 2 வசனம் போய் பாருங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. பாருங்க, கடவுளுடைய உத்தரவு என்ன? நீ போய் நினிவேக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல். ஆனால் இங்க தயக்கம். ஏன் இந்த தயக்கம்? யோனாவுக்கு ஏன் இந்த தயக்கம் ஏற்பட்டது? 3 அதிகாரம் 10 வசனம் படிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. பாருங்க, நல்லா யோசிங்க. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை மறுத்து, கர்த்தருடைய வார்த்தைகளை மறுத்து நான் போக மாட்டேன் என்று சொல்கிறான். காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது இங்க பாருங்க, இந்த மக்கள் மனம் திரும்புகிறார்கள். இந்த மனம் திரும்புதலை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோனா இந்த மனம் திரும்புதலை சகிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர்கள் அசிரிய மக்கள். அவர்கள் அந்த நினிவே மற்றத்தார்கள் அசிரிய மக்கள். இவர்களுக்கும் தங்களுடைய தீர்க்க தரிசன மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. There is a great gap between the Jews and the Assyrians. அப்ப இந்த கேப்ல இவன் போய் தீர்க்கதரிசனம் சொன்னாக்க என்ன நடக்கும் பாருங்க. குறித்து மனஸ்தாபப்பட்டு, நீங்க மனஸ்தாபப்பட்டுருங்க சாமி, நீங்க மனஸ்தாபப்பட்டு தீமை செய்ய மாட்டீங்க. ஆனால் நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடாங்க? பொய்யாயிடும். என்ன பெரிய ஒரு நல்ல யோசனை பாருங்க யோனாவுக்கு. யோனா அங்க போறாங்க. யோனா போயிட்டு ஆண்டவர் சொல்ற மாதிரி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லிட்டாரு. உரைக்க போகிறான். போனாக்க இந்த நடுவில் என்ன நடக்குதுன்னா, இந்த மக்கள் மனம் திரும்புகிறார்கள். மரபை தாண்டிய பற்றுறுதியின் பகிர்வு அங்கே காணப்படுகிறது. மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பினவுடனே ஆண்டவர் தீங்கு இல்லாம, தீங்கு செய்யாம என்ன பண்றாருங்களா? விட்டுறார். தான் செய்ய நினைத்த தீங்கிற்காக மனஸ்தாபப்படுகிறார்கள். 2வது இவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, இந்த மக்கள் ஒண்ணு மனம் திரும்பிட்டா கர்த்தர் மனஸ்தாபப்பட போறாரு. அடுத்தது இவங்க மனம் திரும்பாவிட்டா இவர்கள் அழிய போகிறாங்கன்னு நான் சொல்றேன். பொறுப்பற்ற கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசியாக யோனாவை நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அருமையான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு ஏற்ற. அதனால தான் கர்த்தர் செலக்ட் பண்ணி நீ போய் என்று சொல்கிறார். எங்கே? அந்நிய தேசத்திற்கு, தன்னை ஏற்றுக்கொள்ளாத தேசத்திற்கு, தன்னை மறுதலிக்கின்ற தேசத்திற்கு, தன்னை விகற்பமாய் நினைக்கின்ற தேசத்திற்கு, தன் பாடுகளை உணராத ஒரு தேசத்திற்கு, தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளாத ஒரு தேசத்திற்கு,
தன்னுடைய விசுவாசத்திலே ஊறி திளைக்காத ஒரு தேசத்திற்கு இந்த யோனாவை போகும்படியாய் சொல்கிறார்கள். அங்கே போய் அன்பாய் செயல்படு என்று சொல்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே அன்பின் பகிர்வு நம்மிடங்களிலே காணப்படுகிறதா நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக மக்கள் என்ன, கிறிஸ்தவ மக்களிடத்திலேயே பிற தேவர்களை வணங்குகின்ற மக்களிடத்திலே ஒரு ஒப்புரவு இல்லை. சாதாரண பேசுறோம், அவங்களுடைய வணங்க முறைகளிலே நாம் கலந்து கொள்வதில்லை. அவர்களுடைய தேவர்களுடைய பாராட்டுகின்ற நிகழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொள்ளவில்லை. ஏன் சொன்னா இது நியாயம் இல்லாத ஒரு தன்மை என்று நாம் நினைக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அனைவரையும் படைத்தவர் ஆண்டவரே. இந்த சிந்தனை என்று கிறிஸ்தவர்களுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் மரபை தாண்டிய பற்றுறுதி பகிரப்படும். அப்படியானால் எனக்கு என்ன சிந்தனை வர வேண்டாம்? அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த கோட்பாடுகளை உடையவர்களாயிருந்தாலும் அவர்கள் இறைமக்களே என்கிற எண்ணம் எனக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அவர்களுக்கு சம உரிமை கொடுக்க முயற்சி செய்வோம். யோனாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவன் இன்னும் அதிகமா சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுது இதை சொல்லவில்லையா? இதே நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிக்கு ஓடி போனேன். நான் தான் போயிட்டேன். ஏன் போயிட்டேன்னா, நீங்க யாரு? நீர் இரக்கமும். பாத்தீங்களா, ஒரு நல்ல ஆட்டிடியூட். காட் இஸ் கிரேட் என்று சொல்றாங்களே, காட் இஸ் மெர்சி என்று சொல்கிறாங்களே, காட் இஸ் லவ் என்று சொல்கிறார்களே, அந்த மன உருக்கம், நீர் இரக்கம் உள்ளவர். பாருங்க, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பதினாலே நான் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யாயிட்டா மக்களுக்கு நான் விரோதி ஆகிவிடுவேன், நீங்க நல்லவனாயிடுவீங்க. என்ன ஒரு அர்த்தம் பாருங்க. படிங்க. நீர் இரக்கமும் மன உருக்கமும். ஐயா, மன உருக்கம் அந்த மக்கள் மீது, அந்த மக்கள் நோக்கி தன்னுடைய பாவங்களை தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவர்கள் மீது மன உருக்கம் கொள்கிறீர். மன உருக்கம் கொண்டு நீங்கள் செய்ய நினைத்த தேகை செய்யாதிருக்கிறீர்கள். அப்படியானால் நான் இங்கே போவேன். நான் யூதனாயிற்றே, யூத மக்களுக்குள்ளே எனக்கு ஒரு சாபம் வந்து விடுமே, யூத மக்களுக்குள்ளே ஒரு பழி வந்து விடுமே, யூத மக்களினை வெறுத்து ஒதுக்குவார்களே. ஏனென்று சொன்னால் யூதர்களுக்கும் அசீரியர்களுக்கும் நான் சொன்னது ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய கேப், வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை இல்லாமல் செய்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, மரபை தாண்டிய பற்றுறுதி பகிர்வு. என் ஆண்டவர் மரபை தாண்டி, தன் இனத்தை தாண்டி, தன் சமுதாயத்தை தாண்டி, தன்னுடைய மொழியை தாண்டி, தன்னுடைய மக்களை தாண்டி பிற மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சாந்தம், இந்த கிருபை, இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்பது நிச்சயமா இருக்க வேண்டும். நீங்க நல்லா தெரியும், நம்முடைய அந்த யோனாவின் புஸ்தகத்திலே ஒரு ஆமணக்கு செடியை வளர விடுகிறார். என் ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடி வளர விடுகிறார். அந்த நிழலிலே இவன் நன்றாக ஒரு நாள் கழிக்கின்றான், நல்ல குழுபியா படுத்து இருக்கிறான். அடுத்த நாள் போனா அந்த ஆமணக்கு செடியை ஆண்டவர் அகற்றி விடுகிறார். அப்ப வேதனைப்படுகிறான். எதற்காக என்று சொன்னால், நம்மிடத்திலே இந்த வித்தியாசங்கள் களையப்பட வேண்டும். வித்தியாசங்கள் களையப்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே என்ற நிலைமை ஏற்பட வேண்டும். அதுதாங்க இன்றைய நாளினுடைய தலைப்பாகிய பன்மை தன்மை மானுட பொதுமையும் பற்றுறுதி பகிர்வும் என்ற தலைப்பிலே முதலாவதாக மரபை தாண்டிய பற்றுறுதி பகிர்வு. மரபை, அவருடைய மரபு என்ன? ஒரு மதமும் ஒரு மரபு வச்சிருக்கிறாங்க, ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு வேலி போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வேலியை தாண்டுவதுதான் மரபை மீறிய என் ஆண்டவர் வேலியை தாண்ட சொன்னார் யோனாவை. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் நம் அருகில் இருக்கின்ற அயலகத்தாரை, இந்து மக்களை, இஸ்லாமிய மக்களை, புறமத மக்களை நேசிக்கிறோம்? நன்றாக சிந்தித்து பார்க்க. ஒரு குழந்தை ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஓடி வந்து சொல்லுது, சாத்தானை கும்பிடுறாங்க, சாத்தானை வணங்குகிறாங்க. இது எவ்வளவாக அந்த குழந்தையின் மனதிலே பெற்றோர் ஆழமாக ஊற வைத்திருக்கிற தீமை. இந்த நிலைமை நீங்க வேண்டும். அன்பின் அடிப்படையிலே அனைவரும் ஒன்றே என்ற அந்த பகிர்வு வர வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த பொதுவான பகிர்வு நம்மிடத்திலே காணப்படும். ஆகவே மரபை மீறிய பற்றுறுதி பகிர்வு நம்மிடத்திலே வேண்டும். இரண்டாவதாக பகைவர்களை ஒன்றிணைக்கும் பற்றுறுதி. பகைவர்களை ஒன்றிணைக்கும் பற்றுறுதி. எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது கூட பகைவர்களை மன்னித்தார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கடந்து போவோம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ரதத்திலே யார் வர்றதுங்க? அந்த ரதத்துல எத்தியோப்பியா நாட்டினுடைய நிதி மந்திரி வரான். அந்த நிதி மந்திரி யாருன்னா அநேக பேருக்கு தெரிந்திருக்கும். அவர் ஒரு திருநங்கை. சாதாரண நம்ம சொல்லும் பொழுது ஒரு அலி என்று சொல்லுகிறோம். அவர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்புணர்வு, நம்முடைய அன்பை செலுத்த முடியவில்லை. பகைவர்களை போன்ற ஒரு நிலைமையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என்ன அழகா சொன்னார் பாருங்க. பிலிப்பு ஓடி அந்த ரதத்திலே ஏறி அந்த யாராவது எத்தியோப்பியா நிதி மந்திரியை கூட என்ன பண்றாங்களா? உட்கார்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அந்த வேத வாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு, இயேசுவை பற்றி சொல்றான். அவர் ஆட்டை போல, ஒரு தூய்மையான செம்மறி ஆட்டை போல, பரிசுத்தமான ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது சத்தமிடாமல் அமைதியாய் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். எதற்காக? பகைவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான பற்றுறுதி, அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற உன்னதமான தன்மையோடு இந்த பிலிப்பு, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்டவுடனே தான் அவன் மனம் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தண்ணீரிலே திருமுழுக்கு பெறுகிறான் என்று பார்க்கிறோம். கடவுள் பாலினத்திற்கும் சமயங்களுக்கும் இனம், சாதி, மொழி, கலாச்சாரம் எல்லாவற்றுக்கும் அப்பால் பட்டவர். இதை நன்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் பகைவர்களை ஒன்றிணைக்கும் பற்றுறுதி என்று இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்றோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கடந்து போவோம். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும், எகிப்தியர்கள் நேர் விரோதியா யூதர்களுக்கு எகிப்தியர்கள் விரோதி இன்றளவும் கூட நடக்கிற செயல்பாடுகள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எகிப்தியர்கள் யாருன்னா என் மக்கள் இனம், என் மக்கள், என்னுடைய மக்கள், நான் நேசிக்கிற மக்கள், நான் அன்பு செலுத்துகிற மக்கள், நான் அலராவி பேசுகின்ற மக்கள். ஆக எகிப்தியர்கள் என் மக்கள். அசிரியராகிய என் கரத்தின் அசிரியர்களையும் பகைக்கின்றவர்கள் தான் யூதர்கள். அந்த அசிரியர்கள் யாருன்னா என்னுடைய கை வேலை. என்ன அழகா சொன்னார் பாருங்க சாமி. என் மக்கள் என் கை வேலைப்பாடு. நான் தான் செய்து இந்த உலகத்தில் வைத்தேன், நான் தான் செய்து கொடுத்தேன். படிங்க. இஸ்ரவேலராகிய நீங்கள் என்னுடைய சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி, இவங்கெல்லாம் ஒன்று சேராதவர்கள், பகைவர்களாய் கருதப்பட்டவர்கள். இந்த மூவரும் அதிகமான பகை உள்ளத்தோடு இருக்கின்றவர்கள். ஆனால் இந்த பகை உள்ளத்தோடு இருக்கின்ற இந்த எகிப்தியர்களையும், இந்த அசிரியர்களையும், இந்த இஸ்ரவேலர்களையும் ஒன்றிணைக்க என் தேவன் சொல்றாரு, உங்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று பாசத்தோடு ஆசி கூறுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒன்றிணைத்தல் என்று பார்க்கும் பொழுது பகைவர்களையும் ஒன்றிணைக்கும் பற்றுறுதி தான் இந்த நாம் விசுவாசிக்கிற பற்றுறுதி. ஆகவே இந்த பற்றுறுதியில இருக்கின்றவர்கள் பகைவரை நேசிக்க வேண்டாம். ஆனால் தானே நம்ம அப்போ நம்முடைய பரமநிலை ஜெபத்தில் சொல்றோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை விரோதிக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஜெபிப்பதை போல எங்களை மன்னியும். இப்படியாய் சொல்கிறது தான் கிறிஸ்தவ பண்பாடு, இதுதான் கிறிஸ்தவ வழிபாடு, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம். அதை விட்டுவிட்டு என் பகைவனா நான் அவனை நேசிப்பதில்லை என்று அநேக கிறிஸ்தவர்கள் மரண பரியந்தம் பேசாமல் இருப்பதுண்டு, பார்க்காமல் இருப்பதுண்டு, சந்திக்காமல் இருப்பதுண்டு தன்னுடைய நெருங்கிய தோழர்களை, நண்பர்களை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் நான் சொல்ற பாருங்க, இன்னும் அருமையா அந்த ஏசியா 19:25 சொல்றாரு, இவர்களெல்லாம் விரோதி, ஆனால் கூட இவர்களெல்லாம் யாரா பாசத்தோடு ஆசி கூறுகிற என்னுடைய மக்கள் என்று சொல்கிறார்.
அதே ஆமோஸ்ல பார்க்கும்போது கூட ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரர் போல். என்ன இது? எத்தியோப்பியர் எனக்கு இஸ்ரவேல் மாதிரி இருக்கலாம்னு சொன்னாலும் பரவாயில்ல. இங்க சாமி என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் யாரா? எத்தியோப்பியரை போல இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தும் கொண்டு சீரியரை கீரியில் இருந்து கொண்டு வரவில்லையோ? ஆமா, பாருங்க என்ன அழகா சொன்னார். நீ ஏன் உன்னையே நீ நினைச்சு இருக்கிற? நான் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமே தேவன் அல்ல, எகிப்திய மக்களுக்கும் நான் தேவன் தான், பெலிஸ்தியருக்கும் நான் தேவன் தான், சீரியருக்கும் நான் தேவன் தான், எகிப்தியருக்கும் அசிரியர்களுக்கும் நான் தேவன் தான். எல்லோரும் சமம், எல்லோரும் யாருக்கும் தனியான சலுகை கிடையாது. கர்த்தருடைய பார்வையிலே நாம் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். ஆகவே தான் சொல்றாரு, பகைவர்களை ஒன்றிணைக்கும் பற்றுறுதி. இந்த பற்றுறுதியானது பகைவர்களை சமயம் இல்லாதபடி இன மரபுகளுக்கு நாம் வகுத்துக் கொண்டிருக்கிற மனிதன் வகுத்துக் கொண்டிருக்கிறானே மாய வேலிகள் தன்னை சுத்தி இந்த இனம் மரபு என்கிற வேலி அமைத்துக் கொண்டு அதன் உள்ளே சுற்றி வந்திருக்கிறான். கிறிஸ்தவன் ஒரு பக்கம் சுத்துறான், இந்து ஒரு பக்கம் சுத்துறான், இஸ்லாமிய ஒரு பக்கம் சுத்துறான். இப்படி பல்வேறு ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ளதாகவே ஒரு வேலி அடைத்துக் கொள்கிறார்கள். அந்த வேலிக்கு என்னன்னா மரபு வேலியின் பேர். நம் மரபு வேலி தகர்க்கப்பட வேண்டும். இந்த வேலியை தாண்டி மனித உறவுகளை காண வெளியே வரணையா, அதுதான் உண்மையான பகைவர்களை ஒன்றிணைக்கும் பற்றுறுதி. மனித உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய பாரங்களை சுமந்தவர்களாக பகிர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆகவே இரண்டாவதாக பகைவர்களை ஒன்றிணைக்கும் பற்றுறுதி. மூன்றாவதாக இறையாட்சியை உறுதி செய்யும் பற்றுறுதி. ஆண்டவருடைய அரசாட்சியை நாம் அங்கீகரிக்கின்ற பற்றுறுதியாக அல்லது உறுதி செய்கின்ற, இந்த பூலோகத்திலே உறுதி செய்கின்ற பற்றுறுதியாக இருக்க வேண்டும். எஸ்யா தீர்க்கதரிசி நூலிலே 11ஆம் அதிகாரம் 1-6 முதல் 9 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு காரியத்தை என் தேவன் கோடிட்டு காட்டுகிறார். படிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். ஒன்றிணையாத ஒன்று சேராத விலங்குகள் ஒன்றாய் சேர்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் நேர் எதிரடியான. ஆனால் இறையாட்சி வரும்பொழுது இறையாட்சி உறுதி செய்கின்ற பற்றுறுதி இப்படித்தான் இருக்கும். என்ன பகைமை இல்லாத பற்றுறுதி பாருங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். சிங்கமானது மாட்டினுடைய பழக்கத்தமாகிய புள்ளை மேயும். என்ன அருமையா பாருங்க. ஒருவரை ஒருவர் எவ்விதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னிடத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும், என் அகந்தை உட்பட, என் பெருமை உட்பட, என்னுடைய மேலான ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேனே அந்த உயர்வான எண்ணம் உட்பட எல்லாவற்றையும் நான் சமமாக்கிவிட வேண்டும். அதுதாங்க சிங்கமும் எல்லாமே, எல்லா விலங்குகளும் மனிதர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். அது 9ஆம் வசனம் மட்டும் படிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. இதுதான் உண்மை. இறையாட்சியிலே ஆண்டவருடைய உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறோமே, அவருடைய இறையாட்சியிலே உறுதி செய்கிற பற்றுறுதி என்ன? அந்த பற்றுறுதி என்னன்னா, அவருடைய திருமலையிலே கேடு செய்வார் ஒருவரும் இல்லை. யாருமே ஒருத்தருக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்ய மாட்டார்கள். அப்புறம் படிங்க. தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, ஜலத்தினால் தண்ணீரினால், இந்த சமுத்திரம் தண்ணீரினால் எவ்விதமாய் நிறைந்து காணப்படுகிறதோ அதை போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். இறையாட்சியினுடைய மகிமை எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒருவர் தான் கடவுள் என்பது எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. எப்ப அறிந்து கொள்வாங்க? நான் தனியா உட்கார்ந்து கோயிலுக்கு போயிட்டு, நான் தனியா உட்கார்ந்து ஆராதனை செய்து, நான் எந்த இந்துவோடு கலந்து உறவாதபடி, நான் எந்த இஸ்லாமியோடு கலந்து உறவாதபடி இருக்கின்ற வரையிலே இறையாட்சி நிச்சயமா இந்த பூமியில வருவதே இல்லை, வரவும் மாட்டார்.
இறையாட்சி எப்போ வரும்னு சொன்னா, என்னை நான் வெறுத்து, என்னை நான் அர்ப்பணித்து, என்னை நான் தீமையிலிருந்து அகற்றிக் கொண்டு இந்த பற்றுறுதியிலே உறுதியாய் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை அன்பினால் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இயேசு பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இயேசு நன்மை செய்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது பத்தாது, அவரிடத்திலே இயேசு அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துவதோடு மாத்திரமே, அன்பை வெளிப்படுத்துவதோடு அந்த படுத்துகின்ற நிலைமையில் மாத்திரமே இறையாட்சி இந்த பூமியிலே வரும். அதான் என் உண்மையான பகிர்வு. நம்முடைய பிற நம்பிக்கை உடையவர்களை ஏற்க முடியாதவர்களாய் அல்ல, பிற நம்பிக்கை, பிற தெய்வம் மீது நம்பிக்கை உடையவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய மரபு. அதான் மரபை தாண்டுகின்ற ஒரு செயல், மரபை மீறிய ஒரு செயல். ஆனால் அந்த மரபுக்குள்ளவா இருக்கிறதுனால நாம பிற நம்பிக்கைக்கு உரியவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளதாகவே அடைத்துக் கொள்ளுகிறோம். தொழுவத்திற்கு, அதான் சொல்றார் ஆண்டவர், தொழுவத்திற்கு வெளியே எனக்கு என்ன உண்டுங்க? ஆடுகள் அநேகம் உண்டு. தொழுவத்தில் உள்ளே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, தொழுவத்திற்கு வெளியே இருக்கின்ற அநேக ஆடுகள் உண்டு. மத்தேயு சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோமே. இறையாட்சி என்பது ஒரு விருந்துக்கு சமப்பட்டு விருந்துக்காக அழைக்கப்படுகிறது. அங்கே விருந்துக்கு அழைத்தவர்கள், அதாவது அந்த வேலிக்குள்ளதாகவே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அசட்டை செய்கிறார்கள். படிக்க பார்க்கிற 14 வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சிலர் பாருங்க, அழைக்கப்பட்டது அநேகர்கள். எல்லாரையும் தான் ஆண்டவர் கூப்பிடுறார், எல்லாரையும் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த பந்தியில நுழைய முடியாதபடி அவருடைய மக்களே புறம் தள்ளிவிட்டார்கள். யார் யாரை அழைத்தாரோ அவர்கள் எல்லாம் போல. ஆகவேதான் அந்த பந்திக்கு போகாதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, தெருவிலேயும் பலவிதமான இடங்களிலேயும் சந்தை வெளியிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் அழைத்து வந்து என்னுடைய விருந்தில உட்கார வையுங்க. அப்போ ஆண்டவர் இந்த பன்மை தன்மையை வெறுக்கின்றவர்கள், இந்த பற்றுறுதியின் பகிர்வை வெறுக்கின்றவர்கள், செய்யாதவர்களை ஆண்டவர் இனம் தள்ளி தூர போடுகின்ற கடவுளாய் காணப்படுகிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தொழுவத்திற்கு வெளியே இல்லாதபடி நாமும் தொழுவத்திற்கு உள்ள வருகின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். வேறுபட்ட மக்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். உண்மைத்தன்மையை அறிந்து கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கண் சொன்னார். தொழுவத்திற்கு வெளியே எனக்கு ஏராளமான ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளை நான் ஒன்றாக சேர்க்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஆடுகள் எல்லாம் வெளியே போயிடும். அப்படியானால் ஆண்டவருடைய வேதனை இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும் என்று சொல்கிறேன். ஆக பன்மை தன்மை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பன்மை தன்மை என்பது மானுடத்தின் பொதுமையை, பொதுவான தன்மையை, எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஒரு இனம், எல்லோரும் மக்கள், எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்த குடும்பம், இந்த உணர்வு என்று வருகிறதோ அன்றுதான் பன்மை தன்மை இந்த பூமியிலே செழிக்கும். அப்பதான் அந்த காமன் ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங் என்று சொல்றாங்களே, அந்த ஷேரிங் வரும். அது வரையில நம்முடைய ஷேரிங் எல்லாம் நம்முடைய குடும்பத்தோட, நம்முடைய திருச்சபையோட, நம்முடைய பாஸ்டேட்டோட அல்லது நம்முடைய கிறிஸ்தவ ஜனத்தோட ஐக்கியத்தோட மாத்திரம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதை கடந்து வெளியே வா, நம் மரபுகளை கடந்து வெளியே வா. எனக்கு அருமையானவர்களே, நம்மை சூழ போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மரபு வேலியை தாண்டுவோம். அங்கே வெளியே இருக்கிறார்கள் நம்மை விரோதிக்கிறவர்கள், நம் மீது அன்பு செலுத்தாதவர்கள், நம்மை இகழுகின்றவர்கள், நம் மீது பொறாமை கொண்டிருக்கிறவர்கள், நம்மை பழிக்கின்றவர்கள், நம்மை தூற்றுகின்றவர்கள், இந்த மரபுக்கு வெளியே, இந்த வேலிக்கு வெளியே இருக்கிறார்களே, அவர்களை நாம் ஐக்கியப்படுத்துவோம், பகைவர்களை ஒன்றாக இணைப்போம். அது மாத்திரமல்ல, எல்லோரும் சேர்ந்து இறை மாட்சியை உறுதிப்படுத்துவோம். இறைமாட்சியை உறுதிப்படுத்தும். இறைவனுடைய வருகை உண்டு, அந்த வருகையிலே எல்லோரும் காணப்படுவோம் என்ற எண்ணில்லா மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவோம். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாய். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பன்மை தன்மை என்கிற ரீதியிலே மானுட பொதுமையும் பற்றுறுதியின் பகிர்வும் காணப்படுகிறதா என்பதை நாங்கள் சற்று நேரம் ஆழ்ந்து பார்த்தோம் சாமி. இந்த சிந்தனையை இதோடு நாங்கள் விட்டு விடாதபடி எங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று
எங்கள் நண்பர்களுக்கு கொண்டு சென்று எங்கள் உற்றார் உறவினோடு இதை நான் சிந்தித்து உள்ளபடியே இந்த பன்மை தன்மையிலே நாங்கள் இருக்கிறோமா அல்லது இது ஒரு சுயநல கும்பலாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து இதிலிருந்து விடுபட்டவர்களாய், மரபை தாண்டுகின்றவர்களாய், பகைவர்களை நேசிக்கின்றவர்களாய், இறையாட்சியை இந்த பூமியிலே உண்டு பண்ணுவர்களாய் இருக்க கிருபை தாரும். செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடு விசேஷமாய் செய்தி கேட்ட அத்தனை குடும்பங்களோடு நல்ல உள்ளம் நிலைத்தது. நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கற்றிடுவதாக. ஆமேன் ஆமேன். God bless you.